ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ 10 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோ வந்துட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே அண்ட் லைஃப் தாங்க உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷத்துக்கு காலேஜ் வந்துட்டு போகணுங்க. ஃபீஸ் கட்ட வேண்டிய வேலை இருக்கு. சரி, அப்படியே வந்து லாங் வீடியோவும் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன். ஆஃபீஸ் போயிட்டு வரதுனால ஷார்ட் வீடியோ மட்டும்தாங்க என்னால போட முடியுது. லாங் வீடியோ வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டுல இருந்தோம் அப்படின்னா எடுக்கலாம். கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி வீக்லி ஒன்ஸ் ஆவது நான் வந்து லாங் வீடியோ போடணும்னு நினைக்கிறேங்க. ட்ரை பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொத்தமல்லி தலை சட்னி, கொஞ்சம் பொட்டுக்கடலை சட்னி, தோசை ஊற்றி காலையில் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்னைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல எண்ணெய் ஊற்றிட்டுங்க. கடுகு, கடலப்பருப்பு, வெங்காயம், வரமிளகாய், தக்காளி, கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா புளி போட்டு நல்லா வந்து வெங்காயம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தலை, புதினா ரெண்டுமே வந்துட்டு நல்லா அலாசி அது கூட வந்து போட்டுக்கலாம். வெறும் புதினா மட்டும் போட்டோம்னா டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருக்குங்க. அதோட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலையும் போட்டுட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உப்பு, தேங்காவும் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சமாக தான் வந்து தேங்காவும் ஆட் பண்ணணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து மிக்சியில் வந்து பைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். நானும் ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எந்நேரம் கிளம்புறது, லேட் பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை சொல்லிட்டு இருந்தாரு. வீடியோ எடுத்துட்டு எந்நேரம் கிளம்புறது அப்படின்ட்டு இருந்தாரு. சரி, அவ்வளோதான், நான் கொஞ்ச நேரம் நீங்கள் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் மறுபடியும் கிச்சனுக்கே வந்துட்டேன். இப்போல்லாம் என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க, அதிகமாக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் இருக்குது. வீடியோ எடுக்கிறங்கிற பேரில் எப்போ பாரு கிச்சன்லேயே தான் நீ இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க பண்ணுறது, நம்மளுடைய ப்ரொஃபஷனல் இதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு பிடிச்ச விஷயம். அதனால நான் வந்துட்டு எதுவும் சொல்றதுல சரி அவங்க சொன்னா சொல்லிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அப்படியே விட்டுறது. நம்ம வந்து வீடியோ தான் நமக்கு ஃபர்ஸ்ட் முக்கியங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு அச்சீவ் பண்றோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்துட்டு என்னமோ சொல்லிட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவனுக்கு எதுவும் கண்டுக்கிறது இல்லை. நான் பாட்டுக்கு என்னோட வேலைகள் வந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். நான் சொல்லிடுறது, உங்களுக்கு என்ன, உங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு, நான் கிச்சன்ல இருந்தா என்ன, எங்க இருந்தா என்ன, உங்களுக்கு டைமுக்கு எல்லாமே நான் வந்து பண்ணி கொடுத்துறேன்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். சரின்ட்டு அவரும் அப்படியே கம்மிட்டு இருந்துட்டாரு. அவருக்கும் தோசை வந்து பொடி தோசையும் சாதா தோசையும் ஊற்றி கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறாருங்க என்கிட்ட. எங்கேயும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்களாமா, அதனால அந்த கதையை வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. காலேஜுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. எங்க போனாலும் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துக்கிறது. ஏன்னா நமக்கு வந்துட்டு இப்போ எங்க போனாலும் தண்ணி எப்படி இருக்குங்கிறது தெரியல. அதனால வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வீட்டில இருந்தே தண்ணி வந்து எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து காலேஜுக்கு கிளம்பலாங்க. 2 வீலரில் தாங்க போயிருந்தோம். 2 பேருமே லீவ் போட்டுட்டு சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஹர்ஷத் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இயர் எப்படியோ ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அரியர் எதுவும் இல்லைங்க, எல்லாமே கிளியர் பண்ணிடுச்சு. எக்ஸாமும் நல்லபடியாக தான் எழுதிட்டு இருக்காரு. இது செமஸ்டரில் வந்து பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா 8% 7.5 மேலே தான் எடுத்திருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் படிக்கிறாரு. அப்புறம் காலேஜுக்கெல்லாம் போயிட்டு ஃபீஸ் கட்டிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு போயிருந்தாங்க. 1 டே தான் இருக்குது. சரி, இருக்கிற எல்லா வேலையுமே பார்த்துடலாம். லீவ் இருக்கும்போதே நமக்கு வந்து கொஞ்சம் வந்து வேலையெல்லாம் கொஞ்சம் கிட்ட நெருக்கிக்கிட்ட தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு போயிருந்தாங்க. அது எல்லாமே வந்து மடிச்சு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். காலையிலேயே தட்டைப்பயிர் வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தாங்க. சரி, மதியம் தான் வைக்கலாம்னு நினச்சேன். கொத்தமல்லி தலை சட்னியை கொஞ்சம் சேர்த்தி அரைச்சதுனால அது இருந்தது. சரி, நைட்டுக்கு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும் போட்டு தான் புளிக்குழம்பு வச்சுருந்தேன். உண்மையாகவே இந்த குழம்பு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், இது மட்டும் வந்து நல்லா நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லைங்க சாம்பார் தூள், அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை வந்து அது கூடயே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி குழம்ப வந்து தாளிச்சிக்க வேண்டியதான். வெளிநாடு தான் போக முடியல. வெளிநாட்டில இருந்து வர சாக்லேட்டாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனடால இருந்து அப்பாவோட ஃப்ரெண்டோட சன் வந்து வந்திருந்தாருங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் வந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தாரு. யாரெல்லாம் இந்த மாதிரி வெளிநாட்டு சாக்லேட்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான்லாம் இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சாக்லேட் நான் சாப்பிட்றேன். இதனால் வரைக்கும் இந்த சாக்லேட்லாம் சாப்பிட்டதே இல்லை. டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருந்தது. நம்ம ஊர் சாக்லேட்டுக்கும் ஃபாரின் சாக்லேட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. கிட்கேட்டும் அதே மாதிரி தாங்க. நம்ம ஊரில் சாப்பிட்றது எப்படின்னு தெரியல. ஆனால் அந்த சாக்லேட்லாம் கிட்கேட்டில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இது மாதிரி குட்டி குட்டி சாக்லேட்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட்டுங்க. ரொம்ப வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க, நல்லா இருந்தது. இந்த ப்ளூபெரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூபெரி பழம் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து யூடியூப்பில் இன்ஸ்டாவில் அப்படி தான் பார்த்துருக்கேன். உண்மையாகவே இப்போ தான் நேரில் வந்து சாப்பிட்டேன். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அப்படியே உங்களோடய அப்படி நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். 2 பேக் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஒன்று வந்து ஊருக்கு அண்ணா பசங்களுக்கு வந்து கொடுத்து விட்டுறலாம், வெளியிலேயே வச்ச ஒரு மாதிரி ஆயிரும்னு ஃப்ரீசருக்குள்ளே வந்து வச்சுட்டேன். எல்லா சாக்லேட்டும் ஒரே நாளில் சாப்பிட முடியாதுங்க. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும்னு ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலான்ட்டு.
இந்த கத்திரிக்காய் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. எங்க ஊர்ல இந்த கத்திரிக்காய் ரொம்ப ஃபேமஸுங்க. இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இது நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த கத்திரிக்காய் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். மற்ற எந்த ஊர்லயும் இந்த கத்திரிக்காய் வந்து கிடைக்காது. இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா போனத்தலை கத்திரிக்காய் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பேர் சொல்லுவாங்க. பருப்பு குழம்பு பொரியல் பண்ணா எப்படி இருக்கும்னு தெரியலைங்க. ஆனால் புளிக்குழம்புக்கு பருப்பு குழம்புக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே விதையே இருக்காதுங்க. பார்க்கறது தான் கத்திரிக்காய் பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் உள்ளேயெல்லாம் எந்த விதையுமே இருக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது மாதிரி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் குழம்பு வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இந்த கத்திரிக்காய் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருந்தாலும் துளி கூட விதையே இருக்காதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கத்திரிக்காய் போட்டாலும் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால வந்து ஒரு கத்திரிக்காவே பெருசாக இருக்கிறதுனால ஒரு கத்திரிக்காய் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். குழம்பு வந்து எப்பயும் போல் இதை கொஞ்சமாக வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டுங்க, வெங்காயம் வெந்தயம் போட்டுட்டு கத்திரிக்காய் வந்து போட்டுட்டு நல்லா வந்து அந்த கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டுங்க கொஞ்சம் நேரம் நல்லா அந்த வந்து வதங்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தட்டைப்பயிர் வந்து வேக வச்சோம் இல்லைங்க, அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா அரை வேக்காடு வந்து கத்திரிக்காய் வெந்துடும். அதனால் வந்துட்டு தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணியை வந்து ஆட் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் நல்லா வந்து ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லைங்க, அதுவும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து புளிக்கரைசல் வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு புளி வேணுமோ அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ஒரு கொஞ்சம் நேரம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தட்டைப்பயிறு வந்து ஆட் பண்ணிவிட்டு புளியும் வந்து கரைச்சி ஊற்றி ரெண்டும் எல்லாமே கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே இறக்கி வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு மட்டும் பத்தலை அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னாக அப்படியே எல்லா வேலையும் முடிச்சலான்னு சொல்லிட்டு அப்படியே பாத்திரமும் இருந்ததுங்க, அதுவும் எல்லாமே கழுவி முடிச்சுட்டு அப்படியே கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கிறது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா ஒரு நாள் வந்துட்டு நமக்கு கிடைக்கிறது என்னென்ன வேலையை வந்து நம்ம வந்து எல்லாமே பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வேலை எல்லாமே முடிச்சு வச்சுட்டேன். நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேங்க, இனிமேல் வந்து நம்ம வீடியோவும் கண்டினியூஸாக கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஒர்க்கெல்லாம் இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியல. எல்லா நாளும் நம்ம வந்து பிரிஸ்காக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாதுங்க. என்னைக்காவது ஒரு நாள் நமக்கும் லேசியாக இருக்கும், ஒரு நாள் வீடியோ போடாமல் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஷார்ட்ஸ் வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆகணும், கண்டென்ட் என்ன நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல திங்கிங் பார்க்கலாங்க. நான் வந்து ஷெடியூல் போட்டிருக்கேன், இந்தந்த டைமுக்குள்ளே இந்தந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. எப்படி வந்து வரக்கூடிய விலாகில் நான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி எனக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க. இந்த சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கொத்தவரங்காய் வடகம் வந்து வீட்டிலே போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்க. இந்த புளிக்குழம்புக்கு இந்த கொத்தவரங்காய் வடகமும் வீட்டிலே போட்டு வச்ச அரிசி வடகம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு உண்மையாகவே நல்லாயிருக்குங்க. நானும் ஹர்ஷத்துக்கு வந்து போட்டு கொடுத்துட்டேன். சாப்பாடு போட்டுட்டுங்க இந்த குழம்பு கொஞ்சமாக வந்து கொத்தவரங்காய் வத்தலும் அரிசி வடகமும் போட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களை வந்து பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.